அனைவருக்கும் வணக்கம். கட்டுக்கடங்காத மனது பிறரால் ஆளப்படும், கட்டுப்பாடுள்ள மனது இப்பிரபஞ்சத்தையே ஆளும் என்ற மகான் புத்தர் அவர்களின் பொன்வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம். இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், ஆய்வக உதவியாளர்கள், நூலகர்கள் போன்ற வேலைவாய்ப்புகளை முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரியர் மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலைவாய்ப்பு சேர்ந்த முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதலாவதாக பார்க்கக்கூடியது நிரந்தர ஆசிரியர் காலிப்பணியிடம். இந்த பணியிடம் முழுவதுமாக இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடம். இது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலிப்பணியிடம். இந்த பணியிடத்திற்கான கல்வி தகுதியானது டிடிஎட் ப்ளஸ் டெட் பேப்பர் 1ல் பாஸ் பண்ணியிருக்கணும். டிகிரி நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனால் இந்த பணியிடத்திற்கு முழுவதுமாக டிப்ளமோ தகுதியுடைய டிடிஎட் ப்ளஸ் டெட் பேப்பர் 1ல் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அதே மாதிரி இந்த பணியிடத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரிவினரை சார்ந்த, அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இவங்க ஒரு கண்டிஷன் வேறு கொடுக்குறாங்க. வயது வரம்பு 40க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய கொடுமையான விஷயமா இருக்குது. அதாவது அப்போ 40 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் வேலை பார்க்க தெரியாதா? இல்லை அவங்களுக்கு தகுதி இல்லையா? அரசினுடைய விதிகளின்படி பார்த்தீங்கன்னா 56 வரைக்கும் இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் படி. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த அரசு உதவி பெறும் பள்ளியானது 40 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்கள் மட்டும்தான் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பம் எதுவும் செய்ய தேவையில்லை. அசல் சான்றிதழ் மற்றும் நம்மளுடைய 2 புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரடியாக நேர்காணல் நடக்கக்கூடிய இடத்திற்கு செல்லணும். நேர்காணல் நடக்கக்கூடிய நாள் 15/11/2025 காலை 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறும். அது நடைபெறக்கூடிய இடம் சொல்லியிருக்காங்க, ஸ்ரீ வேல்முருகன் நிதி உதவி பெறும் தொடக்கப்பள்ளி, நல்லாமூர் கிராமம், கீழ் எடையாளம் அஞ்சல், திண்டிவனம் தாலுகா, விழுப்புரம் மாவட்டம் 604302. அதே மாதிரி உங்கள் ஒரு தொலைபேசி இன்னும் கொடுத்துருக்காங்க, 9976549059. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கிட்டு நீங்கள் போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், இந்த வட மாவட்டங்களில் அதிகமான காலி பணியிடங்கள் ஏற்படவில்லை, இப்போ தான் வந்திருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடம் இருந்தால் சொல்லுங்கள். நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கடந்த வீடியோக்கள் எல்லாம். அவர்களுக்கான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு மற்றும் காலி பணியிடங்கள், அதாவது அலுவலக பணியாளர்கள். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக தட்டச்சர் காலி பணியிடம். தட்டச்சர் காலி பணியிடம் 2 பணியிடம் ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று மிகவும் பின்தங்கிய வகுப்பினருக்கான ஒரு காலி பணியிடம். அடுத்ததாக பட்டியல் பிரிவிலேயும் அருந்ததியர்களுக்காக ஒரு பணியிடம். மொத்தம் 2 காலி பணியிடம் ஒதுக்கியிருக்காங்க. இவர்களுக்குரிய கல்வி தகுதியானது அந்த தட்டச்சு பிரிவில் நீங்கள் லோயர் அஃபர்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் முடிச்சிருந்து அதை விட அதிகமான கல்வி தகுதி எது இருந்தாலும் நீங்கள் அதை இணைச்சி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், ஆய்வக உதவியாளர் காலி பணியிடம். இந்த பணியிடமும் நிரந்தரமான காலி பணியிடம் தான். பொது பிரிவினருக்கு 1, அதாவது மொத்த காலி பணியிடங்கள் 4, அதில் பொது பிரிவினருக்கு 1. ஆண்கள் விண்ணப்பிக்கலாம், பெண்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த சொல்லக்கூடிய பணியிடங்கள் அனைத்துமே ஆண்கள் விண்ணப்பிக்கலாம், பெண்கள் விண்ணப்பிக்கலாம். ஆனால் பட்டியல் பிரிவில் அருந்ததியர் விண்ணப்பிக்கக்கூடிய பணியிடம் மட்டும் விதவைகளுக்காக ஒதுக்கப்பட்டது இந்த கல்லூரியில். அடுத்தது மிகவும் பின்தங்கிய பிரிவினருக்கு ஒரு காலி பணியிடம், பின்தங்கிய பிரிவினருக்கு ஒரு காலி பணியிடம். அடுத்ததாக பட்டியல் பிரிவினருக்கு ஒரு காலி பணியிடம். இந்த பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இவர்களுடைய கல்வி தகுதியானது அந்த ஆய்வக உதவியாளருக்குரிய சயின்ஸ் டிகிரி, அது சார்ந்த படிப்புகளை நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். இது மொத்த காலி பணியிடங்கள் 4. ஒரு பட்டியல் பிரிவு அனைத்துமே விதவைகளுக்குரிய ஒதுக்கப்பட்ட பணியிடங்கள். அடுத்ததாக பாருங்கள், மற்ற பணியிடங்கள் அனைத்துமே ஆண்கள் விண்ணப்பிக்கலாம், பெண்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இதே கல்லூரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடம் நூலக உதவியாளர். பட்டியல் பிரிவு அருந்ததியர் ஒரு காலி பணியிடம் மட்டும்தான் நூலக உதவியாளருக்கு. அதுவும் பட்டியல் பிரிவு அருந்ததியை சேர்ந்தவர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்.
இவர்களுக்குரிய கல்வி தகுதி பிஎல்ஐசி எம்எல்ஐசி இருக்குல்ல, அந்த நூலக படிப்பு சார்ந்தது. இந்த நூலக படிப்பில் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோனா கொடுக்கலாம். ஆனால் இவங்க நோட்டிஃபிகேஷனில் நூலக உதவியாளர் கொடுத்துருக்காங்க. அதனால் டிப்ளமோ இருந்தாலும் எடுத்துக்கிறவங்க போல தெரியுது. அதனால் டிப்ளமோ இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி அதிகபட்சமாக பிஎல்எஸ்சி இருக்கலாம், எம்எல்எஸ்சி இருக்கலாம். அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், பதிவரை எழுத்தர். பதிவரை எழுத்துனா ரெக்கார்ட் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட்டாக ஆர்சின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அலுவலகம், பள்ளி, கல்லூரிகளில் அலுவலகத்தில் பணிபுரிய எழுத்தர். இதுக்கு வந்து மொத்தம் 2 காலி பணியிட ஏற்பட்டிருக்கு. ஒன்று பொது, ஆண்கள் விண்ணப்பிக்கலாம். பொது ஆண்களும் பெண்களும் அனைத்து பிரிவினை சார்ந்தவரும் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக பட்டியல் பிரிவு. பட்டியல் பிரிவில் அருந்ததியருக்கு ஒரு பணியிட. இந்த பணியிடமானது விதவிகளுக்காக ஒதுக்கப்பட்டது. இந்த மொத்தம் 2 காலி பணியிடம் தான். இந்த பணியிடங்கள் பதிவரை எழுத்தருக்குரியது. இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து இவர்களுக்குரிய கல்வி தகுதியானது குறைந்தபட்சமாக 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி இருக்கும். அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பணியிடத்துக்கெல்லாம் கடுமையான போட்டி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வேலைவாய்ப்பே இல்லை தமிழகத்தில். பெரும்பாலும் அரசு உதவி பெறும், நிதி உதவி பெறக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் இந்த மாதிரி காலி பணியிடங்கள் ஏற்படுவது அரிதாக இருக்குது. அதனால் இந்த பணியிடத்துக்கு போட்டி அதிகமாக தான் இருக்கும். நம்மளும் விண்ணப்பித்து பயன்பெறலாம். அடுத்ததாக பாருங்கள், கல்வி தகுதி வயது வரம்பெல்லாம் தமிழக அரசு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நடப்பு விதிமுறைகள் படி. ஏன்னா கடந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு 40க்குள்ளன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்போதைய தமிழக அரசு அறிவிக்கக்கூடிய வயது வரம்பு தான் அனைத்து பணியிடங்களுக்கும் பொருந்தும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இவர்களுக்குரிய ஊதியமானது தமிழக அரசு வழங்கக்கூடிய அரசின் விதிமுறைப்படி வழங்கப்படும். அரசு கல்லூரியில் பணிபுரியக்கூடிய பணியாளருக்குரிய சம்பளம் தான் இவர்களுக்கும் வழங்கப்படும். அடுத்து விண்ணப்பதாரர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பணியிடத்திற்கு விண்ணப்பங்களை அனுப்பணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா தனித்தனியாக அனுப்பணும். தனித்தனியாக 15 தினங்களுக்கு அந்த விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாட்களுக்குள்ள தனித்தனியாக ஒவ்வொரு காலி பணியிடத்துக்கு. இப்போ நீங்கள் நூலகருக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா அது தனி ஃபார்மெட். அதே மாதிரி ஆய்வக உதவியாளருக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அது தனி ஃபார்மெட்டில் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி இந்த விண்ணப்பங்களை நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து 20/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் விண்ணப்பிக்கணும். இந்த விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாருங்கள், செயலாளர் யாதவர் கல்லூரி, கோவிந்தராசன் வளாகம், திருப்பாலை, மதுரை 625014. இந்த முகவரிக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த விண்ணப்பிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோடேட்டா அடித்து ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய அனைத்து விதமான கல்வி சான்றிதழ்களையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் எம்ப்ளாய்மெண்ட்டு சான்றிதழ் நகலையும் நீங்கள் இணைச்சி அனுப்பணும். எல்லாமே நகலை இணைச்சி அது நீங்கள் சுய டேட்டா பயோடேட்டா சொல்லி நம்ம அனுப்பணும். அதை நீங்கள் அடித்து டைப் பண்ணி வச்சு இணைச்சி அனுப்பிக்கலாம். இவ்வளோ தான் நண்பர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்தியானது மத்திய அரசு நிறுவனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனம் வந்து மிகவும் பெரிய நிறுவனம். அதாவது நவரத்ன நிறுவனம் சொல்லுவாங்க, இந்தியாவிலேயும் பெரிய நிறுவனம். இந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது பெரிய விஷயந்தான். வேலை கிடைச்சா அனைத்து விதமான சலுகைகள் நிறைய இருக்குது. சிறந்த நிறுவனம் இது. வந்து டிஃபென்ஸ்லேயும் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயார் பண்ணுறதுலேயும் இருக்குது. முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய அரசு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் ஏற்பட்ட ஹோட்டல்ஸ்லேருந்து அனைத்து விதமான வசதிகளும் கிடைக்கும். வேலைவாய்ப்பு கிடைச்சிருந்தா சிறப்பு. இந்த நிறுவனத்துக்கு வேலைவாய்ப்புக்காக காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த பணியிடங்கள் பாருங்கள், ப்ரொஃபஷனரி இன்ஜினியர் பிரிவில் எலக்ட்ரானிக்ஸில் 175 காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கான். மெக்கானிக்கலில் 109, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 42 காலி பணியிடம், எலக்ட்ரிக்கலில் 14, மொத்தம் 340 காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. இந்த காலி பணியிடத்துக்குரிய கல்வி தகுதியானது பிஇ, பிடெக், பிஎஸ்சி இதை நீங்கள் முடிச்சிருக்கணும். எந்த பிரிவோ அந்த பிரிவு சார்பான மேஜர் பாடமாக நீங்கள் படிச்சுருந்துருக்கணும். இப்போ பிஎஸ்சினா நீங்கள் எந்த பாடத்தில் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த மேஜர் பார்ட்டு இதில் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்குரிய வயது வரம்பு 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். இது எப்போ இருக்குன்னா 1/10/2025 டேட்டுக்கு உங்களுக்கு அந்த 25க்குள்ளே இருக்கணுமா. அப்படி இருந்தால் விண்ணப்பிக்க முடியும். அடுத்ததாக குறிப்பிட்ட பிரிவினருக்காக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அது மத்திய அரசினுடைய வேலைவாய்ப்பு வழிகாட்டு நெறிமுறைப்படி. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இணையதளத்தில் போய் நீங்கள் முழு டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ரிலாக்ஸேஷன் எல்லா பிரிவினருக்கும் வழக்கமாக கொடுக்க வேண்டியது கொடுத்துருப்பாங்க.
அடுத்தது பாருங்கள், தேர்ச்சி முறை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, இணையதள முறையை தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் உங்களை தேர்வு செய்வாங்க. அப்படி இணையதளம் மூலமாக நடக்கக்கூடிய தேர்வு மையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி. தமிழகத்தில் இந்த இடங்கள்லாம் தேர்வு மையம் அமைஞ்சிருக்கும். அப்போ ஓரளவுக்கு எல்லா தமிழகத்தில் எல்லா பகுதிகளையும் எல்லா டிஸ்ட்ரிக்டும் கவர் பண்ணுற மாதிரி ஏரியா தான் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து விண்ணப்பிக்கும் முறை வந்து எல்லாமே ஆன்லைனு. விண்ணப்ப கட்டணம் வந்து 1180 ரூபா. அதில் பட்டியல் பிரிவினர், அதாவது எஸ்சி மற்றும் பழங்குடியினர்களுக்கு கட்டணம் எதுவும் இல்லை. இந்த விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 14/11/2025. இந்த தேதிக்குள்ள நீங்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி, மேலும் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா www.belindia.in இந்த முகவரியில் சென்று நீங்கள் உங்களுடைய மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பித்து வேலைவாய்ப்பு பெறலாம். இந்த வீடியோ சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை போன்ற வேலை தேடும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.